படம் ஆக்சுவலி பயங்கரமான படம் தான். படையப்பா ஆக்சுவலி எந்த சீன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி மெயினாக அந்த ஊஞ்சல் சீன். இந்த படம் வரும்போது எனக்கு 5 வயசு இருக்கும். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார். இப்போ நான் வந்து தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவர் அப்படியே தான் இருக்கார். இந்த ஒரு ரீசனால நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்னா எதனால ரஜினி சாருக்காக தான் வந்திருக்கேன். அதுக்காக ரீசன் ஆக்சுவலி ஒரு ஃபேனாக இன்னுமே இருக்கிறது ஜென்ரேஷனாங்க. நான் எங்கள் அப்பாவை பார்த்து அவரை பார்த்துருக்கேன். நம்ம அப்பாவுக்கு ஒருத்தர் எவ்வளோ பிடிக்கும்னா அப்போ நம்மளுக்கும் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு எந்த சீன் பார்த்தோன்னே அடடா தலைவா என்ன தலைவா இப்படி இருக்கே தலைவா இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வாட்டர்மேன் சீன், அந்த உடம்பு அந்த காட்டுற அந்த சீனு, ப்ளஸ் வந்து இந்த ஊஞ்சல் சீன் அண்ட் நீலாம்பரி கேரக்டரும் பக்காவாக இருந்தது. அப்சல்யூட்லி ஹாப்பி பர்த்டே தலைவா. படமே கத்தி தொண்டை இதுவாயிடுச்சு, பேச விட முடியல. கூட வந்து எல்லாரும் தொண்டை கட்டி போச்சு. ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அந்த இடத்துக்கு எவ்வளோ வர முடியாது, வர முடியாது. எந்த சீன்ல கத்த முடியல, எல்லா சீன்லையும் கத்தி தான் இருந்தேன். ஒரே ஒரு சீன்ல அவர் துண்டு தவறு போட்டாங்க, மனசு கஷ்டமாக கத்த முடியல. மற்ற எல்லா சீன்லையும் கத்தி தான் இருந்தேன். இந்த வருஷத்துல திரும்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க பந்தே இருக்கும் படத்துக்கு. எல்லா படமும் இந்த படம் பார்த்துட்டே இருக்கலாம். நீலாம்பரி அவங்க கூட அந்த கிளாஷ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம தாண்டி வந்துட்டோம். நீலாம்பரி படம் பார்க்க கைமாக்ஸ் இல்லை, கைமாக்ஸ்ல என்ன நீலாம்பரி அழுகுறத பார்த்துட்டு நீலாம்பரி அழுகுறாங்கட்டான். படமே பார்க்காம இவெல்லாம் செருப்பாடி காலங்கள்ல டிக்கெட் போட்டு கூட்டம் தப்பா போச்சு. படம் சூப்பரா இருந்தது. இதே மாதிரி படங்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் ஆசைப்படுறீங்களா? எனக்கு இந்த படமே கூட போதுங்க, இதே திரும்ப வந்தாலும் போதும். அவர் முகத்தை மட்டும் பார்த்து அவரோட திரைப்படம் வேணாம், புகைப்படம் போதும். எந்த ரீசனால நான் பொதுவே தெரியும். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா சொன்னது எனக்கு சின்ன வயசுல படைப்பா படம் தூக்கி வந்தான். அதனால இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நான் 8 வயசா இருந்தப்போ ரிலீஸ் ஆன படம். ஸோ இப்போ நான் திருப்பி பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஐ வாஸ் வெயிட்டிங் அண்ட் ரீரிலீஸ் பண்ண படம். இது எப்படி இருக்கு சார்? இது வந்து நம்ம சின்ன வயசுல நிறைய விஷயங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். இது அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஃபைனலாக பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி வைப் சார்? சான்ஸே இல்லை. அதுவும் அந்த ஊஞ்சல் சீன்லாம் வரும், இன்னும் அந்த வைப்லாம் அடங்கவே இல்லை. அந்த ஊஞ்சல் சீன் கொடுத்த அந்த ஒரு ஆரா வந்துட்டு இந்த தேட்டரில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அது ரிப்பீட்டாக போட்டாங்க. இட் வாஸ் ஆசம், ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். இந்த வரைக்கும் நம்ம வெளியில யூடியூப்ல எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே நம்ம இந்த படையப்பாவை பார்க்க மாட்டோம். கண்டிப்பா சன் டிவில போட்டா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அதனாலே இதுக்கு ஒரு ஹைப் ஜாஸ்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோட அவரோட நடிச்ச படத்திலே இது கொஞ்சம் அடுத்த லெவல்ல கொண்டு போன மாதிரி ஒரு படம் ஆக்சுவலி கதவை. ஏன்னா தலைவர் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு பெரிய படம் இது. அவரும் இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்தது. அந்த சீன் நல்லா இருந்தது. அந்த தோல் எடுத்து அந்த துண்டு போடுறது இன்னமும் கண்ணிலே நிற்குது. தலைவர் தான். நிறைய படங்கள் ரியல் ஓஜி அவரோட ஸ்டைல் தான். கண்டிப்பா இன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டைல். செம்ம சூப்பரான ஒரு வைப்புங்க. நான் 6th படிக்கிறப்ப பார்த்தது, இப்போ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த வைப்பு. ஆக்சுவலி அதுக்காக தான். எப்பயுமே ஹெல்த்தியாக இருங்க, எப்பயுமே தலைவர் தான். பெங்களூர்ல இருந்து வந்தோம் படம் மட்டும் பார்க்கறதுக்கு. இப்போதான் 3 நாள் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு ட்ரிப் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தலைவர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு தேட்டர்ல பார்க்கறது, அதுவும் படையப்பா பார்க்கறது, வீட்டில் பார்த்து பார்க்குற படம் இதுதான். அதுவே ஒரு ரொம்ப பெரிய நல்லா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வீட்லயும் ரஜினி ஃபேன் தான், எங்க வீட்லயும் ரஜினி ஃபேன் தான். பட் அங்கே பெங்களூர்ல போய் திருப்பி பார்ப்போம். பட் இது இவ்வளோ வருஷம் கழிச்சு வீட்டில் பார்த்த விட தேட்டர்ல பார்க்கறது அதே வைப்பை இப்பெல்லாம் இந்த காலத்து பசங்க என்ஜாய் பண்றாங்க. எப்படி விஜய் அஜித் நடிச்சுக்கிறாங்களோ எப்படினாலும் தலைவர் படத்துக்கு ஒன்று சேர்ந்து என்ஜாய் பண்றாங்க. இது இருக்கட்டும், நல்லது. எப்பவுமே இல்ல தலைவர் ஃபேன், தலைவருக்காக வந்தது. எங்களுக்கு கோயிலுக்கு வந்த மாதிரி. அவங்க இங்கிலிருந்து எங்க வந்திருக்காங்க. ஸோ அதுலயே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊஞ்சல் கீழே போட்டுற சீனு அது ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பேப்பர்ல கிழிச்சு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்படியே தான் நல்லா இருக்காரு. அப்போ நல்லா இருக்கு. எப்பவுமே அவங்க நல்லா இருப்பாங்க, ஆப்வியஸ்லி நல்லா இருப்பாங்கல்ல. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க நின்னாலே போதும். ஸோ சூப்பரா இருந்துச்சு. இன்னும் 6 ஹவர்ஸ்னால இருப்பேன். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ன ரீசன்? தலைவர் அவ்வளோதான், வேற என்ன ரீசன் இருக்க முடியும்? அவர் ரஜினி அவ்வளோதான். ஆமா, ரொம்ப
சூப்பர் ட்ரீட்டுங்க. ஆக்சுவலி நாங்கள் போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் படையப்பான்னு. லைக் போன வாட்டி எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து லதாலாம் வரும்போதே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வாட்டி வந்து படையப்பா தான் ரிலீஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 1 year வெயிட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. இப்போ நிறைய படங்கள் வந்துருக்கு, ஜெயிலர் வந்து இது மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்கு. ஆக்சுவலி ஓச்சினா வந்து படையப்பா தான். ஆமாம், கண்டிப்பாக படையப்பா, முத்து இது எல்லாமே ஓஜி தான். எத்தனை படம் வந்தாலும் லைக் இதெல்லாம் வந்து ஒரு மார்க், ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி. எத்தனை படம் வந்தாலும் அதெல்லாம் இது பண்ணவே முடியாது. மோஸ்ட் ப்ராபபிலி படையப்பா இதுக்காகவே நான் மறுபடியும் பார்ப்பேன். என்ன ரீசன் பார்க்குறீங்க? 2 பேரோட கேரக்டர் தான். நீலாம்பரி கேரக்டருக்கும் சரி, படையப்பா கேரக்டருக்காகவும் தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க 2 பேரோட கேரக்டர் தான் மெயினே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்களே இல்லை. ஒரு 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 அடமெண்டான கேர்ள் அண்ட் ஒரு ஒரு சாஃப்டான அவர் மாதிரி. அது அந்த கேரக்டர் 2 பேருமே கம்மி இல்லை, ஒரு ஸ்டெப் கூட கம்மி இல்லை. தே ஆர் ஈக்குவல். அதுக்காக தான் பார்க்குறது. வைப் பண்ண சாங் பயங்கரமாக வந்து வைப் பண்ண சாங் நிறைய இருக்கு. லைக் மோட்டிவேஷன் சாங்னா படையப்பா அந்த மோட்டிவேஷன் சாங், அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி வந்தீங்க, அப்புறம் நீலாம்பரி, மின்சார கண்ணா எல்லாமே வைப்பான சாங் தாங்க. இதுல சூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒன்னொன்னு ஒவ்வொரு ஜானர்ல. ஓகே, நிறைய டைலாக் பேசினாரு. ஏதாவது டைலாக் இப்போ நீங்க பார்த்ததுல ஓகே லாஸ்ட்ல வந்து எனக்கு வந்து அந்த படம் ஃபுல்லா எவ்வளவு வாட்டி அந்த டைலாக் பேசினாலும் லாஸ்ட்ல வந்து ரம்யா கிருஷ்ணன் கண்ணு மூடிட்டு அவர் பேசுவார்ல, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக அது அந்த படம் ஃபுல்லா பேசியிருப்பாரு. ஆனா அந்த லாஸ்ட்ல அவங்க இறந்து போயிட்டாலும் அது அவர் சொல்லுவார்ல, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுதான் லைஃபோட இது. தட் வாஸ் த பெஸ்ட் திங். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி பர்த்டே. நிறைய வருஷம் வாழுங்க, நிறைய வருஷம் சந்தோஷமா இருங்க. லைக் இந்த மாதிரி எங்களையும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. சூப்பர் படம் ப்ரோ. எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம்.